கடந்த அக்டோபர் 27ஆம் தேதி இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி திரு B.R. கவாய் அவர்கள் ஒரு கடிதத்தை இந்திய அரசாங்கத்தினுடைய லா மினிஸ்ட்ரிக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அந்த கடிதத்தின் அடிப்படையில் இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய அடுத்த தலைமை நீதிபதியாக நவம்பர் 24ஆம் தேதிக்கு பிறகு திரு சூரியகாந்த் அவர்களை ப்ரப்போஸ் பண்ணப்பட்டிருக்கு. யார் இந்த ஜஸ்டிஸ் சூரியகாந்த்? இவர் எப்போது உச்சநீதிமன்றத்திற்கு எலிவேட் ஆகி வந்தார்? இவர் வந்ததுக்கு பிறகு இவர் விசாரித்த 10 மிக முக்கியமான வழக்குகளில் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் நவம்பர் 24ஆம் தேதிக்கு பிறகு இவர் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்கும் போது கவர்னர் குறித்தும் ஜனாதிபதி குறித்தும் மிக முக்கியமான வழக்கு விசாரணைக்கு வரப்போகுது. அதில் இவருடைய பார்வை என்னவாக இருக்கும்? இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் B.R. கவாய் அவர்கள் வர நவம்பர் 24ஆம் தேதி ரிட்டையர்ட் ஆகிறார். அவருக்கு அடுத்தபடியாக இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பொறுப்புக்கு யார் வராங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் வரப்போறாங்க. இதுல ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்ற நீதிபதியை யார் தேர்வு செய்ய போறாங்க, அதனுடைய வழிகாட்டுதல் என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது ஒரு தனி ஏரியா. ஆனா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக வருவதற்கு முன்னாடியே அரசு தலையீடுகள் இருந்து தன்னை தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நேரடியாக அரசனுடைய சார்பு தன்மையிலிருந்து தன்னை ஒட்டுமொத்தமாக ஒதுக்கி வைப்பதற்காகவே திரு B.R. கவாய் அவர்கள் பதவி ஏற்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்னா, நான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா வந்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு ரிட்டையர்ட் ஆனா, அதாவது இப்ப நவம்பர் 24 ரிட்டையர்ட் ஆகிறார் பாத்தீங்களா, இது அப்பவே சொல்றாரு, நான் ரிட்டையர்ட் ஆனா எந்த அரசு பதவிக்கும் நான் போக மாட்டேன் அப்படின்னு வெளிப்படையா பேசினாரு. இது அவர் முதல்ல பேசுறது கிடையாது. இதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருந்த திரு சஞ்சீவ் கண்ணா அவர்களும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பொறுப்புக்கு வருவதற்கு முன்னாடியே பப்ளிக் டிக்ளேர் பண்ணார். பொது வெளியில் இந்த 2 நீதிபதிகளும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த டேர்ம் முடிஞ்ச உடனே நாங்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்து ரிட்டையர்ட் ஆகும் பிறகு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய எந்த பதவிக்கு நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா டிக்ளேர் பண்ணாங்க. அந்த டிக்ளரேஷனுடைய அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா சஞ்சீவ் கண்ணா இது வரைக்கும் எந்த கவர்மெண்ட் போஸ்டிங் ஏத்துக்கல. ஆனா அதுக்கு முன்னாடி இருந்த சந்திரசூட்டா இருக்கட்டும், இல்ல சந்திரசூட்டுக்கு முன்னாடி இருந்த தலைமை நீதிபதிகள் ஒரு 4 பேரா இருக்கட்டும், நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பதவிகள் ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு அந்த பதவிகளுக்கு போயிட்டாங்க. அதுலயும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா ரஞ்சன் கோகாய் மாதிரியான நீதிபதிகள் வந்து பாஜகவினுடைய ராஜ்யசபா எம்பியாவே போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அது ஒரு தனி கதை. இது மாதிரி ஒருத்தங்க தலைமை நீதிபதியாக வருவதற்கு முன்னாடி அரசாங்கத்தோடு தங்களுடைய நெருக்கம் எவ்வளவு, டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறது குறித்து இது போன்ற சில வாசகங்களில் வெளிப்படுத்துவார்கள். சோ இப்ப அடுத்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் அவர்கள் வர 24ஆம் தேதிக்கு பிறகு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக வரப்போறாரு. அவரை ப்ரப்போஸ் பண்ணி இன்னைக்கு இருக்கக்கூடிய நீதிபதி கடிதமும் கொடுத்திருக்கிறார். இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னொரு எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, இவர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்ல போறாரு. ஏன்னா பதவி ஏற்றதுக்கு பிறகு அவர்னால டைரக்டா கவர்மெண்ட்டை சாடியோ யாரையும் சார்ந்து கட்சிகளை சார்ந்து எந்த வார்த்தையுமே பேச முடியாது. சோ சில அரசு விஷயங்களை மட்டும்தான் பேச முடியுமே தவிர கட்சியை மையமாக வைத்து சில உரையாடல்களை நிகழ்த்த முடியாது, சித்தாந்தங்களை மையமாக வைத்து உரையாடல் நிறுத்த முடியாது. இவர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி அவர் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு பிறகு இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கு. இந்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு நான் அரசு பதவியை ஏத்துக்க மாட்டேனா என்னங்கிறது குறித்து என்ன ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்ல போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறைய பேர்த்துல இருக்கு. ஆனா அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த சூரியகாந்த் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் சூரியகாந்த் வந்து பஞ்சாப் அண்ட் ஹரியானா உயர்நீதிமன்றத்துல சாதாரண அட்வொகேட்டாக 1984க்கு பிறகு வர்றாரு. குறிப்பாக 2000 ஆண்டு ஹரியானா அரசாங்கத்தினுடைய அட்வொகேட் ஜெனரலா இருக்காரு. அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா 2004ல முதலாக அவர் வந்து ஜட்ஜாக எலிவேட் பண்ண போறாரு. எங்க அப்படின்னா பஞ்சாப் ஹரியானா கோர்ட்ல தான் வந்து முதலா அவர் ஜட்ஜா எலிவேட் ஆகி உட்கார்றாரு. அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேசத்தினுடைய நீதிமன்றத்திற்கு தலைமை நீதிபதியாக 2018ல எலிவேட் ஆகி போய் உட்கார்றாரு. அப்ப 2018லயே ஒரு ஹைகோர்ட்டுக்கு அவர் தலைமை நீதிபதியாக மாறுகிறார். அதுக்கு பிறகு குறிப்பாக 2019 ஆண்டு ரஞ்சன் கோகாய் அவர்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கும்போது கொலீஜியம் கூடி என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா அவரை எலிவேட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு வர்றாங்க. இது ஒரு விதமான ப்ராசஸ். முதல்ல ஒரு கோர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரண அட்வொகேட்டா இருப்பாங்க, அதுல சீனியர் அட்வொகேட்டா மாறுவாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவங்க அந்த கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அட்வொகேட் ஜெனரலாவோ இல்ல அரசு வழக்கறிஞராவோ மாறி ஒரு இன்ஃப்ளூயன்ஸா மாறுவாங்க. அதுக்கு பிறகு எலிவேட் ஆகி யார் எலிவேட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த உயர்நீதிமன்றம் இருக்கு பாத்தீங்களா, அந்த உயர்நீதிமன்றத்துடைய கொலீஜியம். உயர்நீதிமன்றத்தினுடைய கொலீஜியம் அப்படிங்கிறது உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பிளஸ் அதுக்கு கீழே கூடிய 4 நீதிபதிகள் எல்லாம் ஒன்றா கூடி இவரை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற எலிவேஷன் இல்ல வந்து மற்ற ஹை கோர்ட்டுக்கு டிரான்ஸ்பர் இதெல்லாம் குறித்து வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய IBA வந்து கிராஸ் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுவாங்க ஒருத்தரை ஜட்ஜா மாத்துறதுக்கு முன்னாடி. அந்த கிராஸ் வெரிஃபிகேஷனுக்கு பிறகு ஹைகோர்ட் கொலீஜியம் வந்து சுப்ரீம் கோர்ட் கொலீஜியத்துக்கு அனுப்புவாங்க. சுப்ரீம் கோர்ட் கொலீஜியம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய லா மினிஸ்ட்ரிக்கு அனுப்புவாங்க. அதுக்கு பிறகு ஜனாதிபதி ஜட்ஜா ப்ரொமோட் பண்ணுவாங்க. இது ஒரு பெரிய ப்ராசஸ். இது நீதிபதியாக இருந்து ஜட்ஜா வரும்போதும் சரி,
ஹைகோர்ட்ல இருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு வரும்போதும் சரி, சாதாரண ஒரு நீதிபதியாக இருந்து தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்கும் போதும் சரி, இந்த எல்லா ப்ராசஸுமே நடக்கும். இதுல முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டியது கொலீஜியம் தான். அது ஹைகோர்ட்லயும் இருக்கலாம், சுப்ரீம் கோர்ட்லயும் இருக்கலாம். சுப்ரீம் கோர்ட் கொலீஜியத்துக்கு தான் உச்சபட்சமான அதிகாரம் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் கொலீஜியத்தில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னா, உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி கூட சீனியர் மோஸ்ட் 4 நீதிபதிகள் இருப்பாங்க. சோ அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா 2019 இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த ரஞ்சன் கோகாய் அவர்கள் அவருக்கு கீழே இருந்த 4 சீனியர் மோஸ்ட் நீதிபதிகளோட சேர்ந்து கொலீஜியத்தில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இவரை உச்சநீதிமன்றத்துக்கு எலிவேட் பண்ணலாம் அப்படின்னு. அதன் அடிப்படையில் தான் எலிவேட் பண்ணி வர்றாரு இவரு. இதுல முக்கியமா அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இவரை எலிவேட் பண்ணி கொண்டு வந்த ரஞ்சன் கோகாய் அவர்கள் இன்னைக்கு பாஜகவினுடைய எம்பியாக ராஜ்யசபாவில் இருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இப்படி 2019 உச்சநீதிமன்றத்துக்கு எலிவேட் ஆகி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா வந்த திரு சூரியகாந்த் அவர்கள் படிப்படியாக சீனியரா வந்து B.R. கவாய்க்கு அடுத்த நிலையில வந்து நிற்கிறார். B.R. கவாய் சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸா இருந்து ரிட்டையர்ட் ஆகக்கூடிய இந்த நவம்பர் 24க்கு பிறகு இவரை வந்து ப்ரொமோட் பண்றாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா கவாய் அவர்கள் வந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்திருக்காங்க. யாருக்கு அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு. வழக்கமா அது நடக்கும். இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தான் ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்து அடுத்த நீதிபதிக்கு வந்து, அதாவது சீனியர் மோஸ்ட் நீதிபதிக்கு வந்து இவரை வந்து சிஜிஐயா மாத்துங்கிற ஒரு ப்ரொமோஷனை வந்து டிஸ்கஷனா மாத்துவாங்க. அதன் அடிப்படையில் கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் என்னென்ன மிக முக்கியமான வழக்குகளில் நேரடியான தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறார்? நிறைய வழக்குல கொடுத்திருக்கிறார். இந்தியாவே திரும்பி பார்த்த முக்கியமான ஒரு வழக்கு என்ன அப்படின்னா, காஷ்மீரினுடைய சிறப்பு அதிகாரத்தை ரத்து பண்ணிய வழக்கு. இந்த பாஜக அரசாங்கம், குறிப்பாக அமித்ஷாவின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஹோம் மினிஸ்ட்ரி என்ன பண்றாங்க அப்படின்னா, காஷ்மீர் ஒரு தனி மாநிலமாக இருந்தது, அவர்களுக்கு ஒரு சிறப்பு அதிகாரம் இருந்தது. ஆர்டிகல் 370 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எழுதப்படும் போதே காஷ்மீர் மாநிலம் இந்தியாவோடு இணைக்கப்படும் போது அவர்களுக்கு சிறப்பு உரிமை கொடுக்கப்பட்டு, சிறப்பு அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சு. அங்க போய் யாரும் நிலம் வாங்க முடியாது. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அது எல்லாமே ஒட்டுமொத்தமாக பாஜக அரசாங்கம் அதை இல்லாம பண்ணி, ஒரு மாநிலமாகவே அதை இல்லாம பண்ணி யூனியன் டெரிட்டரியா மாத்துறாங்க. அந்த வழக்கு சேலஞ்ச் ஆகுது சுப்ரீம் கோர்ட்ல. அப்படி சேலஞ்ச் ஆகும்போது இந்த மோடி அரசாங்கம் செய்தது சரிதான் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்த பெஞ்ச் இருக்கு பாத்தீங்களா, அந்த பெஞ்ச்ல திரு சூரியகாந்த் அவர்களும் இருந்தார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, கடந்த 2024 தேர்தலுக்கு முன்னாடி இந்தியா முழுக்க பரபரப்பா பேசப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, தேர்தல் பத்திரம். அரசியல் கட்சிகள் கார்பரேட் கம்பெனிகள் இருந்தோ இல்ல தனிநபர்கள் இருந்தோ பணத்தை டொனேஷனாக வாங்குறது பிரைவேட்டா இருக்கக்கூடாது, பேங்க் மூலியமாக பாண்டு மூலியமாக தான் வாங்கணும்னு ஒரு தனி சட்டத்தை யார் கொண்டு வந்தாங்க? பாஜக அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. அந்த பாண்டை பயன்படுத்தி பல்லாயிரம் கோடி, கிட்டத்தட்ட பாஜகவே 8-9 கோடிக்கு மேல கார்பரேட் கம்பெனிகள் இருந்து நிதியாக வசூலிச்சிருக்காங்க. அது குறித்த ஆதாரம் எல்லாம் வெளியே வந்துச்சு. நிறைய நிறுவனங்களை ரைடு பண்ண போறதாகவும், அதாவது ரைடு பண்ண போறதுக்கு முன்னாடி டொனேஷன் வரும், ரைடு பண்ண பிறகு டொனேஷன் வரும். இது மாதிரி பல சிக்கல்கள் எழுதும் போது இது உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. அன்னைக்கு சந்திரசூட் தான் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்தார். அவர் ஒரு பெஞ்ச், அந்த பெஞ்ச் 5 பேர் கொண்ட பெஞ்ச் வந்து இந்த தேர்தல் பத்திரத்தை விசாரிச்சாங்க. அதுல சூரியகாந்த் அவர்களும் இருந்தாரு. அப்படி இருக்கும்போது பாஜக அரசாங்கம் கொண்டு வந்த அந்த தேர்தல் பத்திரம் இல்லீகல் அப்படின்னு உத்தரவை யார் இட்டாங்க அப்படின்னா, இதே பெஞ்ச் தான் அந்த தீர்ப்பு கொடுத்தாங்க. அதுல சூரியகாந்த் அவர்களுடைய ரோல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதே போல பாத்தீங்க அப்படின்னா, பெகாசஸ் ஸ்பைவேர், இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியை சார்ந்தவங்க, நீதிபதியை சார்ந்தவங்க, உயர் அதிகாரிகள், பத்திரிகையாளருடைய போன் எல்லாமே ஒட்டு கேட்கப்பட்டிருக்கு. இந்த பெகாசஸ் அப்படிங்கக்கூடிய இஸ்ரேலில் இருந்து வாங்கப்பட்ட சாப்ட்வேரை பயன்படுத்தி அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்சி வரும்போது, இந்த வழக்கும் உச்சநீதிமன்றத்துக்கு வரும்போது இதையும் திரு சூரியகாந்த் அவர்கள் தான் விசாரிக்கிறாரு. அதே மாதிரி செடிஷன் லா, தேசவிரோத சட்டத்தை நீக்க சொல்லி நீதிபதிகள் குழு ஒரு பெஞ்ச் வந்து விவாதம் நடத்தி அந்த செடிஷன் லாவை நீக்கினாங்க. செடிஷன் லா அப்படிங்கிறது தேச விரோத வழக்கு. இது வந்து பிரிட்டிஷ் காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். அந்த சட்டம் வந்து யாரை வேணாலும் தேச விரோதியாக மாற்றுவதற்கான ஆப்ஷன்ஸை கொடுத்திருக்கு. இதை நீக்கணும் அப்படின்னு சொல்லி பல நாளாக போராட்டம் நடந்தது. அப்ப இருந்த நீதிபதிகள் பெஞ்ச் ஒரு 5 பேர்கள் கொண்ட குழு வந்து விசாரிக்கும் போது அதுல வந்து சூரியகாந்தும் இருக்கிறார். அந்த செடிஷன் லா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து நீக்கிறார். இதுல குறிப்பான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ்காரர்கள் கொண்டு வந்த ஐபிஎஸ் இருக்கக்கூடிய அந்த செடிஷன் லாவை நீக்கினாங்களே தவிர, பாஜக அரசாங்கம் கொண்டு வந்த பாரத் பிஎம்எஸ் பாத்தீங்களா, அதுல இன்னைக்கு வரைக்கும் இதுக்கு ஈக்குவலான சட்டங்கள் இருக்கு. பேர் தான் இங்க மாற்றப்பட்டிருக்கே தவிர தேச பாதுகாப்பு, தேச நலன் அப்படிங்கிற பேர்ல இதே மாதிரியான சட்டம் கேரி ஓவர் ஆயிட்டே இருக்கு. இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு, இன்னைக்கு வரைக்கும் தீர்ப்பை நோக்கி எட்டாமல் மிகப்பெரிய விவாதமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய வழக்கு இது அப்படின்னா, கவர்னர் ஜனாதிபதிக்கு இந்த உச்சநீதிமன்றம் 60 நாள் கெடு விதிச்சாங்க. எதுக்கு அப்படின்னா, ஒரு மசோதாவில் கையெழுத்து போடுவதற்கு. சட்டமன்றமோ பாராளுமன்றமோ ஒரு மசோதாவை கொண்டு வரும்போது மாநிலத்தில் இருக்கக்கூடிய கவர்னரோ இல்ல ஜனாதிபதியோ ஒரு மசோதாவை இத்தனை காலத்திற்குள் கையெழுத்து போட வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக இப்படி மசோதாக்கள் கிடப்பிலேயே போடப்பட்டிருக்கு. குறிப்பாக
பாஜக அல்லாத கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய கவர்னர்கள் தொடர்ச்சியாக அந்த மாநிலத்தினுடைய சட்டமன்றம் கொண்டு வரக்கூடிய மசோதாவில் கையெழுத்து போடாமல் இழுத்தடிக்கிறார்கள் என்ற வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு வரும்போது அதை யார் போட்டா தமிழ்நாடு அரசு தான் போட்டாங்க. தமிழ்நாடு கவர்னர் ஆர் என் ரவி 10க்கும் அதிகமான மசோதாவில் கையெழுத்து போடாமல் தொடர்ச்சியாக 5 ஆண்டுகள் இழுத்தடித்தார். அந்த வழக்கு திமுக அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. அப்போ ஒரு அருமையான தீர்ப்பு வந்துச்சு. அந்த தீர்ப்பை கொடுத்ததில் சூரியகாந்த் அவர்களுடைய பங்கு மிக முக்கியமானது. இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷனை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய வழக்கு இதுதான். அதை விட இன்னொரு முக்கியமான வழக்கு இந்த பீகார் தேர்தல் விஷயம் இருக்கு பாத்தீங்களா, எஸ்ஐஆர்னு சொல்லி சிறப்பு தேர்தல் பட்டியல் ரிவிஷன்லாம் கொண்டு வந்தாங்க இல்லையா, அதுல 65 லட்சம் வாக்காளர்களை வந்து பீகார்ல எக்ஸ்க்ளூட் பண்ணாங்க தேர்தல் ஆணையம். இந்த வழக்கும் எங்க வந்துச்சு அப்படின்னா உச்சநீதிமன்றத்துக்கு வருது. யார் யாரை நீக்கினீங்க, எந்தெந்த கான்ஸ்டிடியூஷன் நீக்கினீங்க, அவங்களுடைய பேர் என்ன, எந்த பூத்தை சார்ந்தவங்க, எந்த கான்ஸ்டிடியூன்சிக்குள்ள வர்றாங்க, இந்த மாதிரி டீடைல்ஸ் கொடுக்காமே இருந்துச்சு தேர்தல் ஆணையம். இதெல்லாம் நீங்க கொடுக்கணும்னு அதிரடியான உத்தரவு கொடுத்தாங்க. அந்த தீர்ப்பு கொடுத்ததிலும் சூரியகாந்த் அவர்களுக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம பார் அசோசியேஷன்ஸ், அது வந்து ஸ்டேட்லயா இருக்கலாம், இல்ல சுப்ரீம் கோர்ட்லயா இருக்கலாம், ஹைகோர்ட்லயா இருக்கலாம், இந்த பார் அசோசியேஷன்ஸ்ல 1/3 பெண்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மகத்தான தீர்ப்பை கொடுத்ததில் சூரியகாந்த் அவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான வழக்கு என்ன அப்படின்னா, மத்திய பிரதேசத்துல அதுல் ஸ்ரீதரன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஜட்ஜ் இருந்தாரு. அவரு பாஜக மினிஸ்டர், ஆபரேஷன் சிந்தூர்ல மிக முக்கியமான ரோலாக இருந்த திரு சோஃபியா குரேஷி, கலோனல் சோஃபியா குரோசியை நீங்க வந்து ரொம்ப தவறாக விமர்சிச்சார் பாஜகவினுடைய மினிஸ்டர் விஜய் ஷா. அந்த விஜய் ஷா என்ன சொல்றாருன்னா, ஆபரேஷன் சிந்தூர் நடந்த உடனே பாகிஸ்தானை பார்த்து உங்க சகோதரியை வச்சே நாங்க உங்களை என்ன பண்ணிட்டோம் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் விட்டார். அதாவது இந்தியாவினுடைய மாண்புமிகு ராணுவத்தினுடைய கர்னல் சோஃபியா குரேஷியை இஸ்லாமியராக அடையாளப்படுத்தி கொச்சையாக பேசியிருக்கிறார் அப்படிங்கிற விவாதம் வந்துச்சு. அந்த விவாதத்தில் நேரடியாக மத்திய பிரதேசனுடைய உயர்நீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதி திரு அதுல் ஸ்ரீதரன் அவர்கள் சூமோட்டோவாக அந்த வழக்கு எடுத்து விசாரிச்சு அவர் மேல கேஸ் பதிவு பண்ண சொன்னாங்க. இது உச்சநீதிமன்றத்துக்கு வரும்போது இதை திரு சூரியகாந்த் அவர்கள் ஒரு கண்டனமாக தெரிவிச்சு அவர் மேல வழக்கு பதியாம தடுத்துட்டாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய விவாதமாக மாறுச்சு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா டெல்லி சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் மேல லிக்கர் எக்ஸைஸ் கேஸ் இருந்துச்சு. அவரை வந்து ஜெயில கொண்டு போட்டிருந்தாங்க. சிஎம்ஆ இருக்கும் போதே அவர் ஜெயில போடுறப்ப அவருக்கு பெயிலே கிடைக்காம இழுத்தடிக்கும் போது பெயில் உச்சநீதிமன்றம் கொடுத்துச்சு. அதுலயும் சூரியகாந்த் அவர்கள் முக்கியமான தீர்ப்பை கொடுத்திருக்கிறார். சோ இப்ப இது மாதிரி இந்தியாவில் மிக முக்கியமான பல வழக்குகளில் ரொம்ப உறுதியான பல தீர்ப்புகளை கொடுத்தவர் இந்த ஜஸ்டிஸ் சூரியகாந்த். இவர் நவம்பர் 24ஆம் தேதிக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்க போகிறார். அப்படி அவர் பொறுப்பேற்கும் போது அவர் முன்னாடி மிக முக்கியமான பல வழக்குகள் தீர்ப்புக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக இந்த கவர்னருக்கும் ஜனாதிபதிக்குமான காலக்கெடு விதிச்சது இருக்கு இல்லையா, அது குறித்தான விஷயங்கள் பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸாக இன்று வரைக்கும் ஒரு விவாதத்தை கிளப்பி இருக்கிறது. அந்த பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் குறித்து இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது சில முக்கியமான தீர்ப்புகளை கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. சோ இப்ப வரக்கூடிய காலகட்டங்களில் உச்சநீதிமன்றம் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு இவருடைய தலைமையில் இயங்கும் போது என்ன மாதிரி இயங்க போகுது அப்படிங்கிறது இந்த தீர்ப்பிலிருந்தே நமக்கு தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம். உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி திரு BR கவாய் அவர்கள் ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு உச்சநீதிமன்ற நடைமுறைகளில் என்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்று.